வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதம் 15லிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல செவ்வாய் பகவானை பார்ப்போங்க. செவ்வாய் பகவான் 7வது ராசியில் பலம் பெற்று காணப்படுறது நல்லது. அதாவது திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும். அதாவது திருமணத்தை சிலருக்கு முடிவுபடுத்திடும், இல்லைன்னா நடத்தியே வச்சிடும். ஒரு சிலருக்கு புதுசாக லவ் பண்ணுற மாதிரியான எண்ணங்களை உருவாக்கி விட்டுருவார். அதே மாதிரி பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சில கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள கூட ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை அந்த செவ்வாய் அழகாக பார்ப்பார். இது செவ்வாய் தோஷம்தான். இந்த செவ்வாய் தோஷத்தினால ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கூட வீட்டில் கோவப்பட்டுட்டு கொஞ்சம் பேசாமல் கூட இருப்போம். இந்த பலன்களையும் அந்த செவ்வாய் கொடுக்கறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் செவ்வாய் தான் உங்களுக்கு தனாதிபதி, பணத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் தனாதிபதி சிறப்பாக இருந்தாலே பணவரவு நல்லாயிருக்கும். நீங்கள் பணத்துக்காக எந்த விதத்தில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த விதத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். சொத்துக்களை விற்று பணம் வாங்கணுன்னாலும் வாங்கிடலாம், கடன் வாங்கணுன்னாலும் வாங்கலாம், வராத காசு வந்துடும். ஆக பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். அதே மாதிரி கடன் பிரச்சனை அப்படிங்கிறதையும் செவ்வாயே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சனி 6வது ராசியில் இருக்கிறது வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதில்லை. ஏன்னா சனி 6ல் இருந்தாலே உங்களுடைய வாகனங்கள் அடிக்கடி பழுதுபடும், சில நேரத்தில் விபத்துக்கள் கூட ஏற்பட்டுரும். அதனால் வாகனத்தை கவனமாக வச்சுக்கிறது நல்லதுங்க. போக்குவரத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு நோய் நொடிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த முழங்கால் வலி, முதுகு வலி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட இப்போ இருக்குது. 5வது ராசியில் ராகு இருக்கிறது புத்திரதோஷம்தான். ஸோ ஒரு சிலருக்கு பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வரும். பிள்ளைங்களோட ஒரு சிலர் சேர்ந்து இருக்க முடியாது, தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி குழந்தை பேர் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் தாமதமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி பலம் பெற்று இப்போ இருக்கார். அஷ்டமாதிபதி பொதுவாக பலம் பெறக்கூடாது. ஏன்னா அஷ்டமாதிபதி பலம் பெறுற போது நமக்கு எங்கல்லாத பிரச்சனை பூரா வந்துடும், எங்கல்லாத சிரம சிக்கல்கள் பூரா கொடுத்துரும். காரியங்கள் வெற்றி அடையாது, காரிய தோல்வி ஏற்பட்டுரும். இதனால் ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அல்லது நினச்ச காரியங்கள் நடக்காமல் காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்கிறது, காரியங்களில் தோல்விகள் வர்றது, மருத்துவ சிகிச்சை செஞ்சால் கூட உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, தேராமல் இருக்கிறது. ஒரு சிலருக்கு சுகர் சார்ந்த விஷயங்கள் கூடி குறையிறது. ஒரு சிலருக்கு இந்த தலைவலி, வைத்த வலி, ஸ்கின் அலர்ஜி, நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை அந்த சுக்கிர பகவான் மற்ற கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். ஒரு சிலருக்கு மட்டும் அரசாங்கத்தினால நன்மையும் கிடைக்கும், அரசாங்க அதிகாரிகள்னால கொஞ்சம் தொந்தரவும் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி உங்கள் அப்பா கூட சிலருக்கு கருத்து வேறுபாடு வரலாம், இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு உடல்நலக்குறை ஏற்படுறதுக்குடைய ஒரு அமைப்பு கொஞ்சம் இருக்கும். இது சுக்கிர பகவானால தான் அதிகமாக ஏற்படும். மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தந்தை ஸ்தானம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு பகவான் 9வது ராசியில் தான் இருக்கார். இது வெளியூர் வெளிநாடு போகிறவங்களுக்கு வர்றவங்களுக்கு ஏற்ற உகந்த காலம். அது படிக்கிறதா இருந்தாலும் வேலைக்காக இருந்தாலும் கிடைக்கும். அதே மாதிரி விசா வேணும்னாலும் பிஆர் வேணும்னாலும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்கதா செய்யுது. குரு பகவானை பொறுத்தளவுக்கு எப்பயுமே 9வது ராசியில் இருக்கிறது யோகம்தான். அப்போ இவ்வளவு நாள் 9வது ராசியில் இருந்தார், அது யோகம்தான். ஆனால் கடந்த ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இப்போ குரு பயிற்சி வருது, மே மாதம் 26ஆம் தேதி வருது. பொதுவாக குரு 10வது ராசிக்கு வர்றது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லதில்லை. ஏன்னா பட்டம் பதவி பறிபோகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம இப்போ ஏற்கனவே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சிலருக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கோம், இல்லைன்னா வேலை போயிருமோன்னு பயம் வரும், இல்லைன்னா நம்மளே வேலையை விட்டு நின்றுவோம், வேறு பக்கம் வேலைக்கு போவோம் அப்படிங்கிற எண்ணங்களை அவர் கொடுத்துருவார். ஒரு சிலருக்கு தொழில் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த தொழில் செய்ய விடாது. ஏதாவது ஒரு விதத்தில் தொழிலை
சிரமத்துக்கு உள்ளாக்குற மாதிரியான வேலைகளை தான் அந்த குரு வந்து செய்வார். அதே மாதிரி ஒரு சிலர் ஏற்கனவே பட்டம் பதவிகள் அந்த மாதிரி இருந்தாலும் அரசாங்கத்தில், அரசியலில், இதிலெல்லாம் பட்டம் பதவிகளில் இருந்தாலும் அந்த அரசியலில் பட்டம் பதவிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சோதனையான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் குரு 10ல் இருக்கிறது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் அடுத்து வர்றது, சரிங்களா? அது ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி இல்லை. அது வந்து 2 விதமாக வேலை செய்யும், நல்லா பார்த்துக்குங்க. இப்போ கடந்த காலத்தில் போன வருஷத்தில் யாருக்கெல்லாம் வேலை பாதிப்பு, தொழில் பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு, பட்டம் பதவி பாதிப்பு இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் இனிமேல் பாதிப்பு இருக்காது. அதாவது ஏற்கனவே இந்த விஷயங்கள் கெட்டு போயிருந்தால் அந்த விஷயங்கள் வந்து இனிமேல் சரியாயிடும். ஏற்கனவே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே நல்லா வேலை போயிட்டுருக்கு, ஏற்கனவே நல்லா தொழில் போயிட்டுருக்கு, நல்லா செல்வாக்கியோ பட்டம் பதவியோடு இருக்கோன்னா அவங்களுக்கு மட்டும்தான் சில சோதனைகள் வந்து வரும். அதாவது இல்லாதவங்களுக்கு நல்லது செஞ்சிடும், இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சோதனைகளை வந்து அவர் கொடுக்குற மாதிரியான வேலைகளை வந்து பார்ப்பார். ஆனாலும் நம்ம பயப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து இல்லை. ஏன்னா நல்லா இருக்கிறவங்களை காட்டிலும் இங்கே நல்லா இல்லாதவங்க தான் அதிக பேர் இருக்காங்க. அப்போ நிறைய நல்லா இல்லாதவங்க நல்ல வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு அம்சத்தை அந்த குரு வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே.